ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் துலீப் டிராஃபி நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா ஏக்கும் இந்தியா பிக்கும் நடந்துச்சு. இந்தியா ஏ வந்து சுப்மன் கில் லீட் பண்ணார். இந்தியா பி வந்து அபிமன்யு ஈஸ்வரன் லீட் பண்ணார். இதில் இந்தியா பி வந்து சூப்பரான வின் பண்ணியிருக்காங்க. 76 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியா பி ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வின் பண்ண இந்தியா பியை பற்றி பார்த்துடலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ண முஷீர் கான். ஒரு சூப்பர் நாக் அப்படின்னே சொல்லலாம். 181 ரன்ஸ் அடித்தார். முஷீர் கான் சூப்பராக அடித்ததால் தான் இந்தியா பியை வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு போனார். 361 ரன்ஸில் ஆல் அவுட் ஆனாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ரிஷப் பண்ணிட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 61 ரன்ஸ் அடித்தார். சர்ஃப்ராஸ் கான் ஒரு 46 ரன்ஸ் அடித்தார். இந்தியா பி பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 2 இன்னிங்ஸ் சேர்த்து முகேஷ் குமார் ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தார். எஸ் தயால் ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தார். நவ்தீப் சைனி ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தார். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்தியா பி கிட்டேருந்து. அடுத்து இந்தியா ஏ கிட்ட போனோம்னா பவுலிங் சூப்பராக பண்ணாங்க. 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஆகாஷ் தீப் ஒரு 9 விக்கெட்ஸ் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 ஃபார் எடுத்தார். கலீல் அகமத் ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தார். ஆவிஸ் கான் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். இந்தியா ஏ பேட்டிங்கில் தான் ரொம்ப சொதப்பிட்டாங்க. இந்த டீமில் பிக் நேம்ஸ் இருந்தும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. சுப்மன் கில் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 46 ரன்ஸ்லாம் அடித்தார். மயங்க் அகர்வால் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 39 ரன்ஸ்லாம் அடித்தார். கேஎல் ராகுல் டீசெண்டாக ஆடினார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் சேர்த்து 94 ரன்ஸ் அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 57 ரன்ஸ் அடித்தார். ரியான் பராக், சிவம் டூபே, துருவ் ஜுரல் இவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தும் அந்தளவுக்கு பேட்டிங்லாம் பெர்ஃபார்மே பண்ணலை. இந்தியா ஏ பவுலிங் சூப்பராக பண்ணாங்க, ஆனால் பேட்டிங்கில் சொதப்பிட்டாங்க. அடுத்து செகண்ட் மேட்ச் வந்து இந்தியா சிக்கும் இந்தியா டிக்கும் நடந்துச்சு. இந்தியா சி வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் லீட் பண்ணார். இந்தியா டி வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் லீட் பண்ணார். இந்தியா சி வந்து ஒரு சூப்பரான வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வின்னிங் டீம் இந்தியா சியை பற்றி பார்த்துடலாம். பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி இந்தியா சி கிட்டேருந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ண மானவ் சுதர் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 7 விக்கெட்ஸ் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் இவர் எடுத்ததால் தான் இந்தியா டியை வந்து 233 வந்து ஆல் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. 2 இன்னிங்ஸ் சேர்த்து 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மானவ் சுதர். வைசாக் விஜய்குமார் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 5 விக்கெட்ஸ் எடுத்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பாபா இந்திரஜித் ஒரு 76 ரன்ஸ் அடித்தார். அப்புறம் அபிஷேக் பூரல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பாபா இந்திரஜித் கூட ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டார். செகண்ட் இன்னிங்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 46 ரன்ஸ் அடித்தார். ஆரியன் ஜூயல் ஒரு 47 ரன்ஸ் அடித்தார். ரச்சத் பதிடா ஒரு 44 ரன்ஸ் அடித்தார். அபிஷேக் பூரல் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 35 ரன்ஸ் அடித்தார். இந்தியா சி வந்து பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியா சியை வந்து சூப்பராக லீட் பண்ணார். இதுக்கப்புறமா இந்தியா டியை பற்றி பார்க்கலாம். இந்தியா டியில் பவுலர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. சரன்ஸ் ஜெயின் ஒரு 6 விக்கெட்ஸ் எடுத்தார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தார். ஹர்ஷித் ராணா ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். பேட்டிங்லேயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியா டி. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்க வந்து 233க்கு பதிலாக ஒரு 300 அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிருக்கலாம் இந்தியா டி. அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 86 ரன்ஸ் அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர் 54 ரன்ஸ் அடித்தார். தேவ்தத் படிக்கல் 56 ரன்ஸ் அடித்தார். ரிக்கி பூய் ஒரு 44 ரன்ஸ் அடித்தார். செகண்ட் இன்னிங்ஸில் அக்ஷர் பட்டேல் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நின்று ஒரு 50-60 ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா இந்தியா டி வந்து ஒரு வின்னிங் பொசிஷனில் இருந்திருப்பாங்க. அவர் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டார் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் துலீப் டிராஃபியில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து இந்தியா பி வந்து ஜெயித்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் வந்து இந்தியா சி வந்து ஜெயித்தாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இந்தியா சி இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து இந்தியா பி இருக்காங்க. ஃபைனல் செமிஃபைனல்ஸ்லாம் இந்த டோர்னமெண்ட்டில் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் டோர்னமெண்ட் வின்னு. இதேமாரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.